உமக்கு கொடான கொடை நடி செலுத்துகிறோம். உடைய நாமத்தில் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமம் மாத்திரமே மகிமை அடைகிறது. உடைய நாமம் மாத்திரமே சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே எபினேசரே ஒன்றான மெய்தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கல பட்டணமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே அழைக்கத்தக்க புத்திரீஸ்வரன் ஆவி கொடுத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, வல்லமை உள்ளவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சேதங்களை காப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றான மெய்தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கல பட்டணமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே எபினேசரே ஒன்றான மெய்தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக போற்றும்படியாக தந்தனைகளுக்கு ஏற்படுத்துகின்ற மகத்துவமான உடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைய ஆளுகை செய்கிறார். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமான தேவ பிரசனங்களை ஒவ்வொருடைய ஆளுகை செய்யட்டுமானவர்கள் தேவ மகிமையினால் நிரப்புவீராக. எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தால் அதை நிரப்பி பலப்படுத்துவீராக. தேவன் தாமே அப்பா அவருடைய கிருபையினால் இறக்கத்தான் முடிச்சுட்டு பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் அதில் ஆசீர்வாதம் உடையதாய் மாற்றிக் கொடுப்பீராக. தேவ வல்லமையினால் நிரப்புவீராக. தேவ கிருபை எங்களை ஒவ்வொரு ஆளுகையை செய்யட்டமானவர்கள். தேவ பிரசனம் எங்களை ஒவ்வொரு ஆளுகையை செய்யும். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா தேவ பிரசனத்தினால் நிரப்புவீராக. தேவ கிருபையினால் நிரப்புவீராக. எல்லா தடைகளை மாற்றி இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட, கிருபையினால் இரக்கத்தினால் நிரப்பப்பட உதவி செய்வீராக. இந்த மகிமை வெளிப்படட்டும். பெரிய காரணம் அல்லேலூயா அல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த 2ஆம் தேதி கால வேளையிலே நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆன்லைன் வாயிலாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் துதித்து மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்பட வல்லவராக துதித்து பாடின பாத்திரனை தூங்கவில்லை சொல்லி நாம் அதே துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயதை தேவனை நாம் சோதரிப்போம் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே அவர் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்குகிறதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்குகிறதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இன்றவன் நாம் நிகழாத்திரல் இன்பரவி நம்மோடு இருப்பார். இன்றவன் நாம் நிகழாத்திரல் இன்பரவி நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமான சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்குகிறதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்குகிறதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காப்பாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காப்பாரே. கர்த்தரை நம்பி நீடித்திட இருபயம் நீண்டர ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்குகிறதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்குகிறதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாம் இடையாத்திரையில் இவரமே நம்மோடு இருப்பார். இந்தவனாம் இடையாத்திரையில் இவரமே
நம்மோடு இருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமான ஸ்தோத்தரிப்போம். அற்புதமே அவன் நடத்துதாரே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்று நாம் அழைத்திடுவோம். வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துகிறாரே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊராய் நடந்தாலும் அழியில் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊராய் நடந்தாலோ அழியில் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கின்றத ஸ்தோத்தரிப்போம். அற்புதமே அவன் நடத்துகிறாரே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் நன்றியால் உள்ளம் நம்முடைய உள்ளம் மகிழ வேண்டும். அல்லேலூயா. கடந்த 7 மாதங்களை பாதுகாத்து தேவை. இந்த 8வது மாதத்தில் இந்த 2ஆம் தேதி வரை கர்த்தர் வழிநடத்தி வந்தோம். அல்லேலூயா. ஒரு அற்புதமான எத்தனை சூழ்நிலைகள், எத்தனையோ லாக்டவுன்கள், ஆனாலும் கூட கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இதுவரைக்கும் வழி நடத்தின விதத்திற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. தேங்க்யூ சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த எல்லா கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராக. அல்லேலூயா. அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்களுள்ள ஆண்டவர் இயேசுவை நாம் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தினேன், உயிர் தந்த தெய்வம் நீரே என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே, என்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. என்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்கள் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்கள் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிர்
இந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்கிறார் உயிரே, இயேசுவே என்கிறார் உயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை வழிநடத்தும் நேரத்தில் அவருடைய நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோம் சில வார்த்தைகளை. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற உடைய கிருபைக்காக உடைய இரக்கத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அப்பனித்தே என்னையே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியாய தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியாய தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடை ஒப்புக் கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த கால நிலையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். அவருக்கு நன்றி செலுத்தி கடந்த 7 மாதங்களை பாதுகாத்த தேவன் இந்த 8வது மாதத்தில் இந்த முதல் மாதத்தில் இந்த 2ஆம் தேதி கால வேளையிலே அவரை நோக்கி பார்க்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து இந்த ஆன்லைன் வாயிலாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆராதனைக்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தின கிருபைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி தேங்க்யூ ஃபாதர் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் மேலானதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறைந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கென்று அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே என்று சொல்வோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம்வலை கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம்வலை கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர் என்று சொல்வோமா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நல்லா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரமே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பார்த்திரே. வருடங்கள் காலங்களாக எங்களை வழுவாமல் பாதுகாத்திரே. பாதுகாத்த உடைய கிருபை, உடைய இரக்கம், அதற்காக உமக்கு கொடாத கொடி நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah, hallelujah. இதுவரை
நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் ஐயா. நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் ஐயா. நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிதாவாக தேவனை கரங்களை தட்டி குமாரனாக தேவனை தட்டி மகிமைப்படுத்தும். பரிசுத்தவான்களை கரங்களை மகிமைப்படுத்தும். நம்முடைய மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இதே எங்களோடு கூட இடைப்படுகிறார். தாமே எங்கள் தேசத்தை சீக்கிரமா என்னுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான நம்மை விடுதலையோடு கூட ஆராதிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அற்புதங்களை செய்து வழிநடத்தும் இயேசு மூலம் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் இந்த யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரத்தில் நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். விசேஷமாய் இந்த நாட்களில் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 100ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். 100ஆம் சங்கீதம் குமார் வாசிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தர்
நாட்களிலே கடந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை சேவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே வாசித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரிடத்தில் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களில் இருக்கிறதான எல்லா நெருக்கத்திலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கும் பொழுது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன்னிலிருந்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்னார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த நாட்களில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற தேவன் என்று சொல்லி கடந்த நாட்களில் வாசித்தோம். முதலாவதாக வேதத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு என்ன செய்கிறார்களாம்? வாஞ்சியோடு கூட இருக்கிறார்கள். புலம்பலின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது குழந்தைகள் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அது உங்களுக்கு கொடுப்பது யார்? அவர் யாரும் கொடுக்கிறதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி புலம்பலின் புஸ்தகத்தில் வாசித்தோம். அதற்கு உண்மையாகத்தான் நாம் கடந்த நாட்களிலே லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு சிநேகிதனுடைய வீட்டிற்கு அவன் கடந்து போனான். ஒரு சிநேகிதனுடைய வீட்டுக்கு கடந்து போனான். அந்த சிநேகிதன் வீட்டுக்கு ராத்திரியிலே கடந்து வந்ததினாலே அந்த சிநேகிதனுக்கு முன்பதாக வைப்பதற்கு அப்பம் இல்லை. இந்த அப்பம் இல்லாததினாலே ஒரு சிநேகிதன் வந்துவிட்டானே என்று சொல்லி அவனுக்கு முன்பதாக அப்பத்தை வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் கடந்து போய் என்னிடத்தில் வந்த சிநேகிதனுக்கு என் சிநேகிதனிடத்திலே நான் போய் 3 அப்பங்களை கேட்டு வாங்கி கொண்டு வந்து இந்த சிநேகிதனுக்கு வைப்பேன் என்று சொல்லி அந்த ராத்திரி வேளையிலே அந்த சிநேகிதன் கடந்து போய் அவனுக்கு சிநேகிதனாக இருக்கிறவனிடத்திலே அவன் போய் அப்பம் கேட்டான். 3 அப்பங்களை எனக்கு கடனாக தாரும், இந்த 3 அப்பங்களை கடனாக கொடுத்தால் நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது அவன் சிநேகிதன் சொன்னான், இந்த ராத்திரி வேளையிலே நான் தூங்கிவிட்டேன், என்னுடைய பிள்ளைகளும் என்னோடு கூட தூங்கி கொண்டிருக்கிறார்கள், உனக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லி அந்த சிநேகிதன் சொன்னாலும் கூட உன்னுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த சிநேகிதனுக்கு 3 அப்பங்களை கொடுத்ததாக அந்த சிநேகிதனுக்கு கொடுத்ததாக இந்த ஆண்டவர் சொன்னதான உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 அப்பங்களை கொண்டு வந்து தன்னுடைய சிநேகிதனுக்கு கொடுத்ததாக அந்த வார்த்தைகளிலே அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, யார் சிநேகிதர், யார் யாருக்கு சிநேகிதர் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசுவுக்கு நாம் எல்லாரும் சிநேகிதராக இருக்கிறோம். இயேசுவுக்கு நாம் எல்லாரும் சிநேகிதராக இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய வீடு, அந்த சிநேகிதனுடைய
வீடு எதுவென்று சொன்னால் தேவனுடைய வீடாகிய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே சிநேகிதனாகிய நாம், சிநேகம் பாராட்டு தேவனை சிநேகிக்கிற நாம் ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு முன்பதாக வைப்பதற்கு இயேசு கிறிஸ்து பாடுபடுகிறார். இந்த சிநேகிதர்கள் வந்துவிட்டார்களே, இந்த சிநேகிதர்களுக்கு முன்பதாக வைப்பதற்கு அப்பம் வேண்டுமே என்று சொல்லி அந்த சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சிநேகிதனாகிய பிதாவினிடத்திலே போய் அவர் பரிந்து பேசுகிறார். சிநேகிதரே, என் தேவனே, என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், என்னுடைய சிநேகிதர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும், இவர்களுக்கு முன்பதாக நான் அப்பத்தை விட்டு தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே அவர் கேட்கிறார். அவர் கேட்கும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் 3 அப்பங்களை தருகிறார். இந்த 3 அப்பங்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த சிநேகிதரிடத்தில் கொண்டு வந்து வைக்கும்படியாக, சிநேகிதரிடத்தில் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வாங்கி கொண்டு வந்து நம்மை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னவர், யூதாஸ் காரியத்தை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னவர், உங்களையும் என்னையும் பார்த்து சிநேகிதரே என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிநேகிதனாகிய நாம் சிநேகம் பாராட்டுகிறதான வார்த்தைகளை இந்த இடத்தில் வாசிக்கிறோம். ஆகினாலே இந்த சிநேகிதர் ஒரு பெரிய சிநேகிதரிடத்தில் போய் 3 அப்பங்களை வாங்கி கொண்டு வந்து சிநேகிதராகிய விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிறதான ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 3 அப்பங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, முதலாவது அப்பத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம் வாசித்தோம். முதலாவது அப்பம் ஆண்டவர் சொல்லுகிறபடி லூக்கா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த அப்பத்தை குறித்து வாசிக்கும் பொழுது கடனாக கேட்டதான அந்த அப்பம், முதல் அப்பம் தேவனுடைய வார்த்தை. முதலாவது அப்பம் தேவனுடைய வார்த்தை என்கிறதான அப்பம். அதை ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவாப்பம், நானே ஜீவாப்பம். யோவான் 6ஆம் அதிகாரம் 48லிருந்து 58 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அதில் சொல்லுகிறது, நானே ஜீவாப்பம், என்னை ஒருவன் புசித்தால் அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே அழகாய் வாசிக்கிறோம். ஆக அந்த அப்பம், முதல் அப்பம் ஜீவாப்பமாகிய வார்த்தை. அந்த வார்த்தையானது வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமான வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. நமக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இயேசு நமக்காக விற்கப்பட்டதான வாழ்க்கை என்று சொல்லி 1 கொரிந்தியர் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியிலே காட்டிக் கொடுக்கப்பட்டதான அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இந்த அப்பம் என்னுடைய சரீரம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று சொல்லி, அப்படி ஒருவேளை மரித்தாலும் அவன் மரித்து பிழைப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, முதல் அப்பம்
இயேசு கிறிஸ்து ஆகிய வார்த்தை என்கிறதான அப்பம். இரண்டாவது அப்பத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் அவனுக்கு தேரை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இரண்டாவது அப்பம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக, நமக்குள்ளே பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாக, எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதான ஆவியாருடைய கிரியை நமக்குள்ளே வரும்படியாக இதைத்தான் அழகாய் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தன் தகப்பனிடத்திலே தன் தகப்பனிடத்திலே போய் எனக்கு அப்பம் வேண்டும் என்று சொல்லி, எனக்கு ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, அவன் தகப்பன் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? கல்லை கொடுத்து இதுதான் அப்பம் சாப்பிடு என்று சொல்லி சொல்ல மாட்டான். என்று சொன்னால் பிள்ளைக்கு அப்பம் தேவை, ஆகாரம் தேவை. ஆகையினாலே இந்த ஆகாரத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அப்பத்தை எடுத்து அவனுக்கு கொடுப்பான். அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் ஒரு தாகத்தினாலே, பரிசுத்தாவின் தாகத்தினாலே பரிசுத்த ஆவியை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அழகான வார்த்தை. அந்த வார்த்தையை ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கடந்து போய் என்ன செய்கிறானா, எனக்கு அப்பம் வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறானா. அப்பம் வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து அப்பத்துக்கு பதிலாக கல்லை என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான், அப்பத்தை தான் கொடுப்பான். மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுக்க மாட்டான், முட்டையை கேட்டால் தேலை கொடுக்க மாட்டான். நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆகையினாலே பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக இயேசு விரும்பினார். அதனாலே தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கும்படியாக, தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும்படியாக அப்பத்தை வாங்கி கொண்டு வந்தார். அது பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அப்பம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அப்பத்தை நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்பி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை அனுப்பினார். நான் போவேனாகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார், நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு அருமையான பெயர், தேற்றரவாளன். அவர் தேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பலத்தில் இடைகட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது இயேசுவை
சிலுவையிலே அறையத்துக்கு முன்பதாக அவன் இயேசுவை மறுதலித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை மறுதலித்த பொழுது அந்த இயேசுவை அவன் மறுதலித்துவிட்டு அவன் கடந்து போய்விட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு தேற்றவனாகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஓரிடத்திலே காத்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது பேதுரு, எல்லாரும் 120 பேர் இந்த இடத்துல கூடியிருந்தாலும் கூட அவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே பேதுரு எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கித்தான். இந்த தைரியம் எப்படி கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஆகினாலே எனக்கு அருமையானவர்களே, இந்த அப்பம் பரிசுத்த ஆவி என்கிறதான அப்பம் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி பிதாவிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால்தான் அது நமக்கு போதிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவருக்கு சாட்சிகளாய் விளங்கத்தக்கதாக தைரியம் எங்கே கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியின் மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மீன் கேட்டால் பாம்பை அறிவார், முட்டையை கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அதெல்லாம் பக்தம் பாடும்போது, மீன் கேட்டாய் பாம்பை ஆருண்டோ, கல்தின் கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டாய் பாம்பை ஆருண்டோ, கல்தின் கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொருளாத சுடர் செய்தார் நபி நயமானுவா, பொருளாத சுடர் செய்தார் நபி நயமானுவா, பரிசுத்த கூட்டங்கள் முதல் அப்பம் இயேசுவின் வார்த்தை. அவர் வார்த்தையாக இருந்து நமக்கு அவருடைய சரீரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது அப்பம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரத்தில், யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த ஆவியானவர் சத்திய ஆவியாய் இருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது.
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 3-4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று சொன்னான். அவர் பிரயோத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிசாசு இயேசுவை சோதிக்க வரும் பொழுது இயேசு உபவாசித்து ஜெபித்து கடந்து வரும் பொழுது பிசாசானவன் இயேசுவை சோதிப்பதற்காக, இப்பொழுது நீ 40 நாள் உபவாசித்து இருக்கிறாய், உனக்கு பசி இருக்கும், ஆகையினாலே இந்த கல்லுகளை நீ அப்பங்களாக சாப்பிடுவீ என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகினாலே வார்த்தை அப்பமாயிருக்கிறது. சில நேரங்களிலே துன்பம் வருகிற நேரத்திலே, கவலை வருகிற நேரத்திலே, கண்ணீர் வருகிற நேரத்திலே, துயரம் நிறைந்ததான நேரத்திலே அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கடந்து வருகிறது. நமக்குள்ளே கடந்து வந்து அது ஒரு புது பலனை கொடுக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். 3வது அப்பம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 3வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வயிற்றிலே வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்தும் அதே வார்த்தைகள் 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கிறோம். வாசிப்போம். 3வது அப்பம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்படுகையில் தீரு சீதோன் பட்டணத்தின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, நீர் எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால், அதற்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வந்து வேண்டிக் கொண்டார்கள். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாராகிய அவரிடத்திலே நான் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொன்னார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், என் மகளுக்கு சுகம் தாரும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வந்து, என்னுடைய மகளுக்கு நீர் சுகம் தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்லி, நல்லதல்ல என்று சொல்லி சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசுவினிடத்திலே ஒரு கானானிய ஸ்திரீ
கடந்து வந்து என்னுடைய மகளுக்கு சுகம் வேண்டும், பிசாசினுடைய கிரியைகளினாலே அவள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே வந்து கேட்கிறாள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழுகிறதான அந்த அப்பத்தின் சிறு துண்டுகளை தின்னுவே என்று சொன்னார். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிமா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து, அந்த பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்லி இயேசு சொன்ன பொழுது அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, ஆனால் மேசையிலிருந்து விழுகிற, பிள்ளைகள் சாப்பிட்டு கீழே விழுகிற அந்த அப்பத்தை, சிறு அப்பத்தை நாய்க்குட்டிகள் நக்குமே சொல்லி சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற சுகம் ஒரு அப்பமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சுகத்தை கொண்டு வருகிறது. இந்த சுகம்தான் ஒரு அப்பம். முதலாவது அப்பம், இயேசு நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். இரண்டாவது அப்பம், பரிசுத்த ஆவியானவர் அப்பமாயிருக்கிறார். மூன்றாவதாக சுகம் என்கிறதான அப்பத்தை இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து வாங்கி கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அருமையான வார்த்தைகளை அதிலே வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய துக்கங்களை அவர் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று சொல்லி அவர் சொன்னது நிமித்தமாக கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை, சொந்த இரத்தத்தை கொடுத்து பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு சுகத்தை வாங்கி தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வார்த்தை என்கிறதான இந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தன்னை ஒப்பு கொடுத்து தனக்காக ஜீவிக்காமல் நமக்காக ஜீவிக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதான 3 காரியம். முதல் அப்பம் நானே ஜீவாப்பம், இரண்டாவது அப்பம் பரிசுத்த ஆவியானவர், மூன்றாவது அப்பம் சுகம் என்கிறதான அப்பம். இந்த 3 அப்பங்களை உன் சிநேகிதனாகிய நமக்கு, சிநேகிதராகிய இயேசு கிறிஸ்து, சிநேகிதராகிய பிதாவினிடத்தில் கடந்து போய் இந்த 3 அப்பங்களை கொண்டு வந்து தேவனுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற, தேவனுடைய வீட்டிலே ஆவிக் கொண்டிருக்கிற, தேவனோடு கூட பழகி கொண்டிருக்கிற சிநேகிதர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த கால வேளையிலே இந்த 3 அப்பங்களை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து நாம் 3வது அப்பமாகிய சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவர்களை காட்டிலும் ஆண்டவர் கொடுக்கிற சுகம் நிரந்தரமான சுகம். டாக்டர்களை காட்டிலும், வைத்தியர்களை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும், மருந்து மாத்திரையை காட்டிலும் தேவன் கொடுப்பது
அற்புதமான சுகம். ஆகினாலே இந்த மூன்றாவது அப்பத்தை இந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்தார். சுகத்தை கொடுத்து மகளை சுகமாக்கினார். இந்த கருவியானவர்களே, விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறவர்களாக நமக்குள்ளே அநேக அடையாளங்களை, அநேக அற்புதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் வியாதி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தோமானால், வியாதி நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை தருகிறார். மரண தருவாயிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, லாசருவை உயிரோடு கூட எழுப்பினது, விதவியின் மகனை உயிரோடு கூட எழுப்பினது. உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை பெரிதாயிருக்கிறது. அவருடைய அற்புதம் பெரிதாயிருக்கிறது. அவருடைய அதிசயம் பெரிதாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்கள், அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். வார்த்தையை அனுப்பி சுகமாக்கிறார். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய இரத்தம் நமக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். 3 அப்பங்கள். முதல் அப்பம் ஜீவப்பம் இயேசு. அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுத்து, அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். 2வது அப்பம் பரிசுத்த ஆவியானவர். அவர் கடந்து போனாலும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார். தேற்றரவளாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். 3வது அப்பம் அவர் கொடுக்கிற சுகம். அவர் நம்முடைய சுகமாக்கும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகினாலே இந்த 3 அப்பங்களை நாம் பெற்றுக்கொண்டு சுகமாய் இருப்போம். தேவன் கர்த்தருக்கு சித்தமானார் அடுத்த வாரத்திலே மீதியான வார்த்தைகளை தியானிப்போம். இந்த 3 அப்பத்தையும் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். அற்புதங்கள், அதிசயங்கள் காண்கிற நம்மை பார்த்து சிநேகிதரே என்று சொல்லுகிறார். சிநேகிதரே என்று சொல்லுகிறார். அதனாலே அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் அவருக்கு சிநேகிதராக இருக்கிறார்கள். எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா? பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தாவே, அப்பா, இந்த காலவெளிகளே, இது முதல் வாரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணி இருக்கிறோம். இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ளே பலன் தாரும். இது ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறபடினால், அப்பமும் இரத்தமும் எங்களுக்காக பாடுபட்டபடினால், இரத்தத்தை சிந்தினபடினால், உடைய பிள்ளைகளையும் மீட்கும்படியாக, உடைய பிள்ளைகளையும் உங்களுக்க வளரும்படியாக கிருபை செய்யும்படியாக சோதனை பரிசுத்த ஆவியானுடைய அப்பம் வரட்டும். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வியாதிகள் நீங்கட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வியாகுலங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்து வேண்டிய ஆசீர்வாதம் அதனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதி, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இப்படி நாம் மாத்திரம் மகிழ்ச்சிப்படட்டும். இப்படி பிள்ளைகள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாது, ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தினால நிரப்பும். இப்படி நாம் மையப்படட்டும். பெரிய காரியங்களை கற்றுச்சு. சீக்கிரத்தில் நாங்கள் ஆராதிக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் உருவாக்கித்தார். வியாதியை, எல்லா வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டும் எங்களுடைய ஜனத்தை விட்டும் அப்புறப்படுத்துகிறான். தேசம் சமாதானத்தை கட்ட, வியாதியை சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க, பூர்ண விடுதலை தான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயித்தார். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவளை பிரசாந்தி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஆசீர்வாதமும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட வருக மட்டும் இருப்பதாக. லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து வழி நடத்துவார்கள். ஆமென்.